இன்றைக்கி சகர் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டு கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இந்த குழம்பு வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மல்லி துவையல் வந்து இன்னும் அருமையாக இருக்கும். இன்றைக்கி முட்டை வறுவல் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சோண்டு சாப்பாடு, இந்த கொஞ்சம் ஒரு முட்டை அவிச்ச முட்டை சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அந்த டைமிங்கில் சாப்பாடும் அவ்வளோவா சாப்பிட முடியாது. ஸோ இந்த ஒரு முட்டை சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். அது போக ஒரு டம்ளர் டீ குடிச்சிடுறது. அப்புறம் ஈவினிங் வந்து 1 கிலோ வந்து 20 ரூபான்னு சொல்லி இந்த வாட்டர் மெலன் வித்துட்டு இருந்தாங்க. கொஞ்சோண்டு கட் பண்ணி ஜூஸ் போட்டுட்டு பீஸ் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நோன்பு திறக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் வெங்காய வடையும் போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் நோன்பு திறக்கிறதுக்கு எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சுட்டேன் நான். பள்ளியில் வாங்கின நோன்பு கஞ்சி இல்லை அப்புறம் தண்ணி பழம் ஜூஸ் எல்லாமே வச்சாச்சு. இந்த நோன்பு திறந்து இந்த தண்ணி பழம் ஜூஸ் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த நீர் வறட்சி நாவறட்சின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து நம்ம பாடியை வந்து கொஞ்சம் காப்பாற்றும். இந்த தண்ணி பழம் டீஹைட்ரேஷன் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒன்று பண்ணலான்னு நினச்சேன், புதுசாக ஒரு ஐட்டம், அது ரொம்ப